வணக்கம். ஒரு ராஜா தங்கத்தால செஞ்ச கலப்பைய வச்சு விவசாயத்தை ஆரம்பிக்கிறது நினைச்சு பாருங்க. இது ஏதோ கதை இல்ல. தென்னிந்தியாவுல இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற ஒரு நிஜமான அரசு சடங்கு. விவசாயத்துக்கும் ஒரு ராஜ பரம்பரைக்கும் இருக்கிற இந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த பேரை பாருங்க, பொன்னேர் பூட்டும் விழா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தங்க கலப்பைய வச்சு முதல் உழவ ஆரம்பிக்கிறது. இந்த விழாவோட மைய கருவே இதுதான். சரி, இந்த விழா எங்க எப்போ நடக்குதுன்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாசத்துல சித்திரை முதல் நாள் அன்னைக்கு மதுரை திருப்பரங்குன்றத்துல தான் இந்த விழா நடக்குது. இது வெறும் ஒரு சடங்கு மட்டும் இல்லைங்க, ஒரு புது விவசாய வருஷத்தோட அதிகாரப்பூர்வமான தொடக்கம். அப்போ இவ்ளோ பெரிய பாரம்பரியத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரு காப்பாத்திட்டு வராங்க? அவங்க வெறும் விழா நடத்துறவங்க மட்டும் இல்ல, அவங்க அந்த நிலத்தோட உண்மையான காவலர்கள். அப்போ யார் அந்த காவலர்கள்? பல 100 வருஷமா இந்த சடங்கை காப்பாத்துற அந்த குடும்பங்கள் யாரு? வாங்க பார்க்கலாம். அவங்க மொத்தம் 4 குடும்பங்கள். மலையடியான், இருளப்பா, கந்தன், அப்புறம் அருணாச்சல குடும்பன். இவங்கள திருப்பரங்குன்றத்தோட 4 மடை குடும்பங்கள்னு சொல்லுவாங்க. மடைனா என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, தண்ணி பாசனத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு அமைப்பு. அந்த பகுதியோட நீர் வளத்தையே இவங்க தான் பாத்துக்கிறாங்க. தலைமுறையா கோயில் நிலங்களையும் கண்மாய் மாதிரி இருக்கிற நீர்ப்பாசன அமைப்புகளையும் பாதுகாக்கிறது இந்த குடும்பங்களோட பொறுப்பு. அவங்களுக்கும் அந்த நிலத்துக்கும் இருக்கிற உறவு சும்மா ஒரு கடமை மட்டும் இல்லைங்க, அது அவங்க ரத்தத்துல ஊறின ஒரு வரலாற்று பிணைப்பு. ஓகே, இப்ப இந்த விழா எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் வாங்க. இதோட வரலாற்று வேற தேடி போனா நாம ஒரு ராஜாவோட கடமைக்குள்ளதான் போகணும். ஆனா எதுக்காக இப்படி ஒரு சடங்கு ஆரம்பிக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? இதுக்கான பதில தெரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி போகணும். இந்த விழாவோட வேர்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா, அது பழங்கால பாண்டிய வம்சத்தோட ஆட்சி காலத்துல இருக்கு. ஆமாங்க, இது ஒரு அரச பாரம்பரியம். பாருங்க, அந்த காலத்துல இது வெறும் சடங்கு கிடையாது, இது ஒரு ரொம்ப முக்கியமான நிர்வாக விஷயம். எப்படின்னா, முதல்ல ராஜா தங்க கலப்பையால உழவ ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் மத்த மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க நிலத்துல உழ ஆரம்பிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? ராஜ்யத்தோட விளைச்சலை உறுதி செஞ்சு மக்களை பஞ்சத்துல இருந்து காப்பாத்தணும். இது ஒரு ராஜாவோட முக்கியமான கடமை. இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விளக்கத்தோடவே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த சடங்குல இருக்கிற பொருட்களுக்கும் அதை செய்யற மக்களுக்கும் அவங்களோட வரலாற்றுக்கும் என்ன ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஏன் ஒரு சாதாரண கலப்பை இல்ல, எதுக்காக தங்கத்தால செஞ்ச கலப்பைய பயன்படுத்தணும்? அதுக்கு காரணம் இதுதான். பாண்டிய சாம்ராஜ்யத்துல தங்க கலப்பைங்கிறது சும்மா ஒரு விவசாய கருவி மட்டும் கிடையாது, அது அரச குலத்தோட ஒரு பவர்ஃபுல்லான சின்னம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. பழங்கால கல்வெட்டுகள் ஒரு நம்பவே முடியாத உண்மைய சொல்லுது. என்னன்னா, இந்த விழாவை நடத்துற மல்லர் குடும்பத்தினர் வேற யாரும் இல்ல, அவங்களே பாண்டிய அரச வம்சத்தை சேர்ந்தவங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? இந்த விழா சும்மா ஒரு விவசாய சடங்கு கிடையாது, இது ஒரு அரச வம்சத்தோட பாரம்பரியம், அவங்களோட அடையாளத்தை சொல்ற ஒரு உயிருள்ள வரலாறு. ஒரே ஒரு சின்னம் ஒரு சமூகத்தோட முழு கதையும் எப்படி சொல்லுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு காலத்துல தன் மக்களோட பசிய போக்க வேண்டிய ஒரு ராஜாவோட கடமையா இருந்தது, இன்னைக்கு ஒரு சமூகத்தோட பெருமையான கலாச்சார அடையாளமா மாறியிருக்கு. இதுதான் நாம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம கொண்டாட்டமா பாக்குற எத்தனையோ பழக்க வழக்கங்கள் ஒரு காலத்துல ஒரு தலைவனோட முக்கியமான கடமையா இருந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க.